ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நேற்று புதன்கிழமை மாலை 7 மணி அளவிலே திருச்சி லால்குடி அருகிலுள்ள பூவாளூர் குங்கும சௌந்தரி உடனடி திருமூலநாதர் ஆலயத்திலும் பல்குனி ருத்ரசித்தர் வீட்டிற்கும் அந்த இடத்திலே உள்ள ஜேஷ்டாதேவிக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடந்து தீபாராதனை முடிந்து அமிர்தமயமான சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டு இறையடியாருக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அமிர்த வர்ஷினியான மழையானவள் எல்லாரும் சொன்னாங்க, ஒரே வெயில் தாங்க முடியல, அக்னி நட்சத்திரம் போல இருக்கு. மேலும் பல விதமான கஷ்டங்களை சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் புலம்பும் போது ஒவ்வொருவருக்கும் செய்தி வந்து சேர்ந்து விடுகின்றது. அவர்களுக்கு ஒரு வழிமுறை காட்டினால் அதை உடனடியாக பின்பற்றி கைமேல் பலன் கிடைத்தது. அதுபோல் பல ஆலயங்களிலே நேற்று புதன்கிழமை ஜேஷ்டாதேவிக்கு விசேஷமான ஆராதனைகள் அபிஷேகங்கள் செய்து தான தர்மங்கள் செய்த இடங்களெல்லாம் பலவிதமான செல்வ கடாட்சத்திற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இப்படி எதிர்வரும் காலத்திலும் அஷ்டமி இது மாதிரி திரையோதசி அனுஷம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். திரையோதசியும் அனுஷமும் சேர்கின்ற பொழுது ஜேஷ்டாதேவி, மேலும் அஷ்டமி சனிக்கிழமை ஜேஷ்டாதேவி, இப்படி நீங்கள் ஜேஷ்டாதேவியை கண்டிப்பாக இனிமேல் வணங்கித்தான் ஆக வேண்டும். ஏன்னா செல்வ கடாட்சம் என்பது குறைவாக பற்றாக்குறையாக போனதுக்கு காரணம் என்ன? லக்ஷ்மி பூஜை செஞ்சோம், குபேர பூஜை செய்தோம், எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சொல்லிக் கொடுக்கின்ற தக்க குருமார்கள் இல்லாதனால் ஜேஷ்டாதேவி பூஜையை மறந்துவிட்டோம். எல்லா லட்சுமிக்கும் மூத்தவளானவள் மூத்த தேவியை நாம் மிகவும் குறைவாக எடை போட்டு மூதேவி என்று சொல்கிறோம். தவறாக சொல்லக்கூடாது. மூத்த தேவியானவள் வழக்கத்திலே அந்த மட்டும் இருக்கு, இத்து த என்று எடுத்துட்டார்கள். மூதேவி. அந்த ஜேஷ்டாதேவியை வணங்காத எல்லா இடங்களிலும் இனிமேல் என்ன நடக்கும்? என்ன வந்தாலும் பஞ்சம்தான், என்ன வந்தாலும் தண்ட செலவு தான் சொல்கிறோம் இல்லையா? அப்படியே வந்தவுடன் செய்துவிடும். ஆனால் ஜேஷ்டாதேவியை வணங்கும் பொழுது செல்வமானது கண்டிப்பாக உழைப்பிற்கு ஏற்ற, திறமைக்கு ஏற்ற, பூர்வ ஜென்ம பலனுக்கு ஏற்ப, குரு அருளுக்கேற்ப செல்வமானது கண்டிப்பாக வந்து இருந்து கிடந்து படுத்துண்டு நல்ல விதமாக செலவிற்கு, புனிதமான காரியத்திற்கு, பொருள் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது, தான தர்மங்கள் செய்வதற்கு, கோவில் கட்டுவதற்கு, சுத்தமான புனிதமான காரியங்களுக்கு மட்டும் அன்னதானம், உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள், பண்டிகைகள், இப்படி சுப பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு தீபாவளி, வருஷப்பிறப்பு, பிறந்தநாள் விழா, பர்த்டே, ஆயுஷ்ய ஹோமம், இப்படி பல விதமான நன்மைக்கு மட்டுமே பயன்படும். இல்லை என்றால் ஒரு காரியத்தை உத்தேசம் செய்து வைத்திருப்பார்கள் பல இடங்களிலே, அது லாஸ்ட் மினிட் அப்படிம்போது 11th ஹவரில் அப்படியே மாறி சொல்லிவிட்டோம் இல்லையா? குட்டிச்சவராக போயிட்டு சார், எப்படி போச்சு? நாம் செய்தது நமக்கே பலன். இப்படி நேற்று சிறிது நேரத்திற்குள்ளே பல ஆயிரம் பேர், பல இடங்களிலே 10, 100. ஆனால் ஜேஷ்டாதேவி பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது சதாதப சித்தர் சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு தமிழ் முறையை, சனீஸ்வர பகவான் ஓதிய ஒரு ஜெயினி பாஷை என்கின்ற பாஷை மொழி, அதை தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தார். காளகஸ்தியிலே அருள்பாலிக்கின்ற சதாதப சித்தர் அதை அந்த 36 போட்டி துதிகளை எப்படி, அதாவது ஹிருதய கமல கோலம் என்பதை இப்பொழுது எல்லாரும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பச்சரிசி மாவு கோலம் போடும்பொழுது ஹிருதய கமல கோலமானது வலது கை கட்டை விரல் மற்றும் நடுவிரல், நம்ம பாம்பு விரல்னு வழக்கத்தில் சொல்லுவோம், எப்படி வேண்டாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆள்காட்டி விரல் கூடாது. அந்த நடுவிரலாலும் கட்டை விரலாலும் பச்சரிசி மாவு கோலத்திலே ஹிருதய கமலம் கோலம் இடுங்கள்.
மத்தியிலே சென்டரில் உரலில் இடிக்கப்பட்ட கையினால் அரைக்கப்பட்ட மஞ்சள் பொடி, அரைத்த மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் பொடி இவைகளை வைத்து அதன் மேல் குங்குமம் வைத்து முடியாதவர்கள் தெரியாதவர்கள் அதுவரை ஸ்வஸ்திக் என்கின்ற பார்த்து செய்ய வேண்டும். அந்த ஸ்வஸ்திக்கில் 2 விதம் இருக்கின்றது, மறந்து போடக்கூடாது. அதை வைத்து பூஜை செய்து, ஆனாலும் ஒவ்வொரு திக்குக்கு 9 அகல் விளக்கு தீபமானது எரிந்து கொண்டே பிரகாசமாக ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தீப சாட்சியாக 36